அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி எபிசோடு வந்து இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே, நம்மளோட கங்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியலங்க. எங்கிட்ட அபாசன் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா பயங்கரமான வழியில் இருக்காங்களே, எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க. குமரனோட அம்மா பேசுகிற பேச்சை பார்த்தா அப்பா பாப்பா ஒன்றும் முடியல. காவேரி வேறு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அது உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல. இங்கே இது என்ன வீடா? இது என்ன வீடா? இவ்வளோ பிரச்சனை, என் மருமகளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கரமாக வந்து சாந்தி வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அப்படின்னு சொல்லி தெரியல. அப்பா ஒன்றும் முடியலைங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி எபிசோடு இருந்தது. கங்கா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. குமரன் வந்து ஒரே பதட்டத்தில் இருக்கிறாரு. அதாவது சாந்தி பேசுகிற பேச்சு முடியலைங்க. அந்தளவுக்கு பேசுது. நான் இங்கேயே உங்கள் அக்கா பொருளை வச்சுருக்கிறதுக்கு பேசாமல் என் பிள்ளைய என் மருமகளையும் ஊருக்கு கூட்டு போகாமல் விட்டு தப்பாக போச்சு. நானே சொன்னனே வாங்கன்னு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு அது பயங்கரமாக பேசுதுங்க. இந்த மாதிரிலாம் பேசுனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா? அவ்வளோ பயங்கரமாக பேசுகிறாங்க சாந்தி. கடவுளை என்ன செய்ய போகிறாங்களோ தெரில. கங்காவுக்கு அபாசனெல்லாம் ஆச்சுன்னா சாந்தி பயங்கரமாக வந்து பேசுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து இருந்தது. கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த சீனை எதிர்பார்க்கல இன்றைக்கி. அப்படிங்கிறதான் என்ன நடக்க போகுது அப்படின்னு பயங்கரமாக பிரச்சனையில் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து இவங்க வீட்டில் இந்த பிரச்சனை ஒரே பரபரப்பு. ஆனால் எதிர்பார்க்காதது இது அப்படிங்கிறதுனால ஒரு ஷாக் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி டிலே ஆன எபிசோடுக்கும் இதை எதிர்பார்க்கலை இல்லையா? கங்கா குமரனை பற்றி நம்ம இந்த யோசித்து கூட பார்க்கல. காவேரி விஜய் அதை மட்டும்தான் நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டே இருந்தோம். அதில் வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை வந்து கொடுத்துட்டாங்க. ஒரே பதட்டம் ஆயிடுச்சுங்க எனக்கு. அடப்பாவியலா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்ப்போம் சரிங்களா, எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். காவேரிக்கு வந்து அபாசன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த மாதிரிலாம் கொண்டு வர மாட்டாங்க. குழந்தைய வச்சு தான் காவேரி வந்து விஜய் கூட சேர முடியும். அதனால் வந்து அது அப்படியே நிற்கும். மற்றபடி வந்து யமுனா தான் சாரிங்க கங்கா தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்ப்போம் கங்கா வந்து என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க. அவங்க அத்தை சாந்தி எப்பா இப்போ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ இப்போ அபாசனெல்லாம் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கங்காவுக்கு பெரிய கஷ்டமாயிரும். அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்கள பற்றி தான் நமக்கு தெரியுமே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இன்றைக்கி எபிசோடில். கங்காவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கங்காவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்ப்போம். நல்லபடியாக இருக்காங்களா என்ன ஏதுன்றது தகவல் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். ஆனால் இந்த சாந்தி பேசுகிறத எப்படிங்க கங்கா பொறுத்துப்பாங்க? அவ்வளோக்கு இதாக பேசுவாங்களே. பார்ப்போம் சரிங்களா. சாரதாவுக்கு வேணும் தான் இது. சாரதா மோசம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. மகாநதி சீரியல் பார்த்து இன்றைக்கி எபிசோடில் இது தாங்க மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே மக்களே, கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் மக்களே. லைக் முக்கியம் சரிங்களா. நம்ம மகாநதி சம்மந்தமாக அதை வந்து நிறைய வீடியோ பண்ணுறோம்.